அந்த கையை காட்டு. ஏய், என்னதுடா அது? கோக்கு. நல்லா தேச்சு. ஏய், கொண்டாத. கோக்கு கொண்டாத. கோக்காடா இது? அப்படி வாடா. என்ன வெளில வாடா. வாடா அப்படி. என்ன? சி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? பொம்பளை பசங்களை பக்கத்தில் வச்சு தண்ணி அடிக்கிறியே, அப்படி என்னடா உனக்கு ஃபீலிங்கு? என்ன, உங்க அப்பா கெட்டு போயிட்டான், வேலைக்காரி வச்சிருக்கானா? எங்க அப்பா சரியில்லை தண்ணி அடிக்கிறேன், எங்க அம்மா சரியில்லை ஊர் விட்டு ஓடி வந்துட்டேன்னு ஏதாவது சாக்கு போய் சொல்றீங்களே, உங்களுக்குன்னு சுய புத்தி இல்லை? ஏதாவது காரணம் கண்டுபிடிங்க கெட்டு போறதுக்குன்னு. தண்ணி அடிச்சா மட்டும் உங்க அப்பா திரும்பிடுவானா? இப்போ வர்றா, இப்போ வேணா சுகமா இருக்கலாம், வாழ்க்கையே ஜாலியா போற மாதிரி தெரியலாம். ஆனா 5 வருஷம் கழிச்சு பார்த்த நீயும் பாட்டில் மட்டும் தான் இருப்ப, வேற எவனும் இருக்க மாட்டான். அப்புறம் நீ ஆசைப்பட்டாலும் படிக்க முடியாது, எவனும் உனக்கு வேலையும் கொடுக்க மாட்டான். கடைசியில பைத்தியக்கார மாதிரி சுத்தணும்டா. இல்ல என்ன மாதிரி கண்ட கண்ட புத்தகங்களை விட்டு போழைக்கணும். உங்களை நம்பி வந்த பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. पूजा इंद्री, पूजा पूजा हरीश, पूजा इंद्री इंद्री उन पैंट कानो पैंट वंदது கூட தெரியாம தூங்குறா பாரு. ஹரிஷ், ஸ்னோ ஸ்னோ சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. வீட்டுல இப்படிதான் இங்க வந்து உயிர் எடுக்கிறீங்களேடா. ஏய், மகேஷ் எங்கடா போயிருக்கான்? கலங்கத்துல எதுக்குடா போவான்? திவ்யா, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ போ, நான் அப்புறம் வரேன். உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? இல்ல, நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் எங்கள் பேரண்ட்ஸ் அவ்வளோ தூரம் கண்டிப்பாக இருந்தாங்கங்கிறது அந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. அவங்க சொன்ன பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் அன்னைக்கு தான் தெரிஞ்சது. எங்கள் 2 பேருக்குமே வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க முடியல. அடி பாவி,
ஏண்டி இப்படி பண்ண? எங்கிருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி. உங்க அப்பா திருந்தனவன் தானே நீ வீட்டை விட்டு ஓடி வந்த. இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு அவரை பாப்ப? அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேடி. ஏய், அப்படி என்னடி அரிப்பிடுக்குது உனக்கு? சேஃபா இருந்தியா? சேஃபா இருந்து தொலைச்சியா? காண்டம் யூஸ் பண்ணனா? இப்ப பிரெக்னென்ட் ஆனா என்னடி பண்ணுவ? எல்லாமே நாசமா போயிடுமே. சும்மாவே உங்க அப்பா உன்னை அப்படி பேசுவாரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? ஏய், பெருசா டாக்டர் ஆகணும்னு ஏய் மட்டும் இருந்தா பத்தாதுடி. கண்ட்ரோல் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். அந்த பொறுக்கிதான் உன்னை தொட்டானா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? உன்னெல்லாம் சீ. ஏய் என்ன என்ன? விடுடா. என்ன? விடுடா. ஏய் என்னடா பண்ண? இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சே, என்ன இளவிடாது. வாயை திறந்து சொன்னா தானே தெரியும். டேய், உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? ஹரிஷ், ஒரு பேக்கெட் ட்ரிங்க்ஸ் வாங்கடா. என்னது? காசை காணோம்டா. எங்கடா வச்ச? பாக்கெட்ல தானே வச்சேன். பேக்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? இல்லடா, காலைல குளிக்கும் போது இங்க தானே இருந்தது. ஏய், என்னடா? டேய், அனிதா எங்க? இங்க தானே இருந்தா? சே, இது எதுவுமே வேணாம்டா. நம்மளால அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் நம்ம கூட வந்ததே ஃப்ரீயா கஞ்சா அடிக்கதா. ஏதாவது ஆச்சுனா யார் பதில் சொல்றது? ஏய், இப்போ அவளை எங்கடா போய் தேடுறது? கூட்டு வந்துட்டல, தேடிதான் ஆகணும். எங்க போறா? அந்த ஹோட்டல் பக்கத்துல எங்க இருப்பா? சரி, நீ வா, முதல்ல அவளை ஊருக்கு அமிச்சிடலாம். விஷ்ணு, என்ன? எல்லாருமே போலாம். இனிமே இங்க வேணாம். பாருமா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நான் வர்ற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. என்ன? டேய் ஹரிஷ், இவளை பாத்துக்க. நாங்க விடிகிற வரைக்கும் அவளை எங்கன்னா தேட்டு வரோம். வாங்கடா. இல்லையாடா? டேய், நீ அந்த பக்கம் போய் பாரு. போடா, அந்த பக்கம் போடா. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். హలో ప్రిన్సిపల్ సార్లా? ఇదిగో పోలీసులకు 5,000, నీకు 2,000 తీసుకెళ్ళరా. కావే ఏమన్నావులే? నాకు భయంగా ఉంది. పోవే. ఎవరినేమో నన్ను విడిచి వెళ్ళడానికి బాధపడుతున్నావా? నాకు భయంగానే సరే నువ్వు చెప్తారా?
என்னமாச்சு சொல்லுமா ஹரிஷ் ஐயோ ஹரிஷ் மணி ஹரிஷ் நீயும் எங்களோட வந்துரும் மணி. இல்லடா நான் வரல. நான் இங்கேயே ஏதாவது வேலை பார்த்து போயிச்சுக்கிறேன்டா. டேய் பத்திரமா போயிட்டு வாங்கடா. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ நீங்க அவங்க கூட இருந்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே இது மாதிரி ஆகல இல்ல. டேய் விஷ்ணு குடிக்காதடா. திவ்யா பாத்துக்குமா. பூஜா நல்லா படிமா. டேய் மகேஷ் உங்க அப்பாட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போடா. நான் வரேன்டா. டேய் இந்த மணியை மறந்துடாதீங்க. டேய் பாருங்க சார், உங்க பையன் யோகிதா பாருங்க. இதெல்லாம் பண்றதே உங்க பையன் அந்த மீன்கார பையனும் சேர்ந்தான். விடுங்க சார், நான் பார்த்து. வாங்க சார். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? என் பொண்ணு எங்க சார்? அவசரப்படாதீங்க, இது படிப்பு விஷயம். இந்த வயசுல போய் உங்களுக்கு யாராவது சொல்லணுமா? படிக்க வேண்டிய பொண்ணுக்கு போய் கல்யாணம் அது இதுன்னு வேண்டாம் சார். சார், அவ என் பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணுவேன், கருமாதி பண்ணுவேன். அதை கேட்க நீங்க யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப போய் படிப்பை நடத்தினா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமா போயிடுமே சார். இனிமே நாசமா போறது என்ன சார் இருக்கு? இது அவளா தேடிக்கிட்டது. அவளுக்கு நான் என்ன சார் குறை வச்சேன்? அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். கம்ப்யூட்டர், புக்ஸ், டூ வீலர், ட்ரெஸ். அவ கல்யாணத்துக்கு 5 வருஷமா நகை சேர்த்துட்டு இருக்கேன் சார். இதுக்கெல்லாம் அவள்கிட்ட என்ன சார் பிரதிபலனை எதிர்பார்க்கிறேன்? அவளை என்ன எனக்கு சம்பாரிச்சு போனா கேட்கிறேன். ஒழுக்கமா இருந்தா அது தப்பா? இப்படி என்ன 4 பேருக்கு முன்னாடி தலைகுனி வச்சிருக்காளே, அவளை வேற என்ன செய்ய சொல்றீங்க? இப்போ என்ன அவளை ரோட்ல பிடிச்சா தள்ளி விட்டான்? படிக்க வச்சோம், நீ படிக்கல. சரி பெத்த கடமைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னா இப்போ போய் நான் படிக்கிறேன் கிழிக்கிறேன்னா நான் அடையனா? இந்த புத்தி முதல்ல எங்க போச்சு? அவதான் இப்படி அறிவு கிட்டத்தனமா சொல்றான்டா. நீங்களும் போய் அவளை சப்போர்ட் பண்ணிட்டு போங்க சார். ஒரு பொண்ணை பெத்து பாருங்க சார், அப்போ தெரியும் கஷ்டம்னா என்ன. இங்க ஊர் மேல போயிட்டு வந்து நிப்பா சார். நாங்க பல்ல அழிச்சிட்டு வாமான்னு கூப்பிட்டு. டேய் இப்ப வரப்போறே இல்லையா? இப்ப வரல சனியை ஓஞ்சு போயிட்டே இருப்பேன். என்ன சார் மரியாதை இல்லாம? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன இப்ப என்ன? அவளை கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? போ, கூட்டிட்டு போ. அவளை கூட்டிட்டு இந்த கேட்டை விட்டு தாண்டிடுவிய? இது என்ன உன் வீடு நினைச்சியா? நீ நினைச்சபடி எல்லாம் ஆடுறதுக்கு கொன்னுடுவேன் கொண்டு. என்னடா ஒரு பிரின்சிபால் இப்படி எல்லாம் பேசுறானே பாக்குறியா? என்னை பத்தி தெரியாது உனக்கு? என்ன ஒரு பிரின்சிபலா தான் பார்த்திருக்கேன். காலேஜ்ல நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? பொறுக்கியானா? இந்த கையால எத்தனை பேர் மண்டே உடைச்சிருக்கேன். மறுபடியும் ஏதாவது பேசுனேன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வெட்டி போட்டுருவேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறதுனால உங்க பக்கம் நியாயம் ஆயிடுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சான்னா நீங்க எல்லாம் நாகப்படிட்டு சாகணும். உங்களை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொன்னாங்க, நீங்க பெத்த பசங்களே சொன்னாங்க. எதுக்காக ஊரை விட்டு ஓடினாங்க, நீங்க என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அவங்க வேணா பெத்தவங்களுக்காக வாயை மூடிட்டு சும்மா இருக்கலாம். ஆனா என்னால இருக்க முடியாது. ஒண்ணுமே இல்லாத விஷயம் இவ்வளவு பெருசா வந்து நிக்குதுன்னா அதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கு இருந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்களே, அதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு? நீதான். உன் வார்த்தையில இருந்த விஷம், நாக்குல நரம்பே இல்லாம நீ பேசின வார்த்தை, உன் சந்தேக புத்தி. ஒரு பொண்ணு பெத்த அப்பா அம்மா வேணான்னு வீட்டை விட்டு ஓடி போறான்னா அவன் அந்த வீட்டுல எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்கணும். முதல்ல உன் கண்ணை திறந்து உன்னை நல்லா பாத்துக்க, அதுக்கப்புறம் உன் பொண்ணு மேல குத்த சொல்லலாம். இவ்வளவு பேசுறியே, ஒரு நாளாவது ஏமா ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்ன குறை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? கார் வாங்கி கொடுத்த, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தன்னு சொல்றியே, அதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தேவையில்லையா? பெத்த அப்பா அம்மா அன்பா 2 வார்த்தை, ஆறுதலா 2 வார்த்தை, அது போதும். அதான் அவங்களுக்கு தேவை. அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி உன் பொண்ணை பத்தி அசிங்கமா பேசுறியே, உன் உடம்பு கூசல. நீ மட்டும் இல்லையா, இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்கவுங்க மனசை கேட்டு பாருங்க, நீங்க எல்லாம் யோகியமானவங்களான்னு. பையனுக்கு மீச முளைக்கிற வயசாச்சே, கொஞ்சம் தள்ளி படுத்துக்கணும் விவசாய தெரியவான உங்களுக்கு. அவன் முன்னாடியே அசிங்கமா நடந்துக்கிறது. ஏயா
இந்த வயசுல பாக்குறதெல்லாம் அவன் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடும் தெரியவனா உங்களுக்கு? அப்படியே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னா அவன் தூங்குனதுக்கு அப்புறம் நடுராத்திரி வச்சுங்க. சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இங்க பாருங்க, எங்களால ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் திருத்த முடியும். பெத்தவங்களை சேர்த்தா திருத்த முடியும்? பெத்த பையன் முன்னாடியே வேலைக்காரி கூட உன்னால எப்படியா கூத்தடிக்க முடியுது? சொல்லியா சொல்லு. பொண்டாட்டி பிள்ளையோட பொம்பளை சோதம் தான் பெருசு நினைச்சுன்னா உன்னையெல்லாம் நடு ரோட்ல வச்சு சுட்டா என்ன? இந்த பொண்ணு இருக்க, இவ இருக்காளா செத்தாளான்னு கூட கவலைப்படாம எங்கேயோ துபாயில சொத்து சேர்க்கிற உதவாக்கிற பேரண்ட்ஸ் பொண்ணு இங்க அனாதை விட்டுட்டு அங்க யாருக்கா சொத்து சேர்க்கிறான்னு தெரியல. யோ, ஆயாவெல்லாம் அம்மா அப்பா ஆக முடியுமா? இவ்வளவு நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு ஒரு தடவையாவது எட்டி பார்த்தாங்களா? இதெல்லாம் கூட பரவாயில்லையா? இவங்க எல்லாம் மிஞ்சின ஒருத்தர் இருக்கா, தான் பையனை தினமும் அடிச்சு அணு அணுவா சித்திரவதை பண்ணி அதுல சந்தோஷத்தை பாக்குற மிருகம். பாவம் அந்த பையன் எத்தனை நாள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அழுதான்னு தெரியல. 10 ரூபா கூட கடன் கொடுக்க யோசிக்கிற இந்த காலத்துல தான் ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுத்துருக்காயா, செத்து போயிட்டாயா. இந்த மாதிரி வக்கரம் பிடிச்ச தகப்பெல்லாம் நம்மளால ஏதாவது பண்ண முடியுதா? இவங்களை எல்லாம் தண்டிக்கிறதுக்கு நாட்டுல புதுசா ஒரு சட்டமே போடணியா? பெத்த அப்ப மேலே பிள்ளைங்க கேஸ் கொடுத்தா போலீஸ் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கணும். மைனர் மேஜருங்கிறதெல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும். நான் எல்லா பேரண்ட்ஸ் அப்படித்தான் சொல்ல வரல. பையன் எக்ஸாம் படிக்கும் போது ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிருந்து அவன் டயர்ட் ஆகும் போது தெருமனையில போய் டீ வாங்கி கொடுக்குற நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க. என்ன, அவங்க பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றான், உங்க பையன் தெருப்பொறிக்கி ஆகிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அந்த வித்தியாசத்துல தான் அவங்க வாழ்க்கையே இருக்கு. தயவு செய்து திருந்துங்கயா. நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பையன்களை சந்தோஷமா வச்சிருக்க முடியும். கன்னத்துல 4 ஆராய்ச்சி சொல்றதை விட அவன் தோல் மேல கை போட்டு சொல்லி பாருங்க, மறுபடியும் அந்த தப்ப பண்றானா பாப்போம். பையன் சிகரெட் பிடிச்சான்னா முதல்ல உங்க வாயில இருந்து வர வார்த்தை என்ன? ஆமாண்டா, இன்னைக்கு நீ சிகரெட் பிடிக்கிற, நாளைக்கு தண்ணி அடிப்ப, அதுக்கப்புறம் பொம்பளை கிட்ட போவேன்னு சொல்றீங்க. சிகரெட் பிடிக்கிறதே தப்புன்னு நினைக்கிறவங்க இன்னும் இந்த தப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது நீங்க தானேயா? ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னைக்காவது ஜாலியா பேர் அடிச்சுட்டு வந்தான்னா உடனே ஐயோ என் பையன் குடிகாரன் ஆயிட்டானே அப்படின்னு கொய்யா பொய்யன்னு கத்துறீங்க. அதே ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா சொல்லி பாருங்க. ஏப்பா இன்னைக்கு ஓகே, ஆனா இது கெட்ட பழக்கம், முடிஞ்சா அவாய்ட் பண்ணிடு, இல்லன்னா மந்த்லி ஒன்ஸ் வச்சுக்கன்னு சொல்லுங்க. அவன் அந்த மந்த்லி ஒன்ஸ் கூட அடிக்க மாட்டாயா? ஏன் என்ன பாருங்க, எப்பவும் வாயில சிகரெட்டும் ராத்திரி ஆனா தண்ணி அடிச்சுட்டு இருந்த நானே இன்னைக்கு 1000 பேர் படிக்கிற இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபாலா வரலையா? என்னாலே இந்த சமுதாயத்துல பெரிய மனுஷன் ஆக முடியுதுன்னா நிச்சயமா அவங்களால முடியும். அதுக்கு அவன் மனசுல இருக்க கனவு, அவன் லட்சியம், சின்ன சின்ன ஆசை, அவனுக்கு பிடிச்சது பிடிக்காது, ஏன் அவன் ஜட்டி சைஸ் கூட தெரிஞ்சிருக்கணையா? அவன் யாரியா? உனக்கு பிறந்த பிள்ளைங்களோட வேற என்ன முக்கியம்? தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இல்ல நாங்க மாற மாட்டோம், இப்படியே தான் இருப்போம், இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருன்னு சொன்னீங்கன்னா நான் தத்தெடுத்துக்கிறேன். அவங்களை என்கிட்ட விட்டுருங்க, நாளாக்கி காட்டுறேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா, கலெக்டரா, ஏன் பிரைம் மினிஸ்டரா கூட ஆயிருப்பாங்க. அப்ப வந்து கூட்டிட்டு போங்க. இப்ப ப்ளீஸ் போயிடுங்க, விட்டுருங்க, போங்க போங்க போங்க. பூஜா, ஐயோ பூஜா, லேப்ல இருந்து ஆசிட் எடுத்து குடிச்சிட்டா. பூஜா பூஜா பூஜா
அது எப்படிடா கரெக்டா செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிச்ச நீ? மொட்டை மாடில இருந்து குதிக்க வேண்டியதானே? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்த கூட அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டாங்களேண்ணா. அதுதான் சார் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செய்து அவங்கள அப்படியே விட்டுருங்க. அவங்களும் அதானே எதிர்பார்க்கறாங்க. அப்படியே ஜாலியா இருந்துட்டு போட்டுமே. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் டிகிரி, வேலை, கல்யாணம், குழந்தைங்க, இப்படி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த 15ல இருந்து 18 வரைக்கும் தான். வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறவங்க இந்த 2-3 வருஷமாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டுங்க. இப்ப போய் அதை செய்யாத, இதை செய்யாத, கல்யாணம் வேணாம் சார், விட்டுருங்க. ஐயோ! ஏய், தோடா இன்னொரு பேஷண்ட். ஏமா உன் குடிக்கிறதுக்கு வேற இன்னும் கிடைக்கலையா? நகருங்க உங்களை எல்லாம் யாரு ஐந்து வார்டுக்குள்ள விட்டது? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? எல்லாரும் வெளியில போங்க, போங்க வெளியில. ஏய் நீ படு, நீ படு. ஏய் வாய் மூடுடா. ஏய் பாம்மா மின்ன. ஏய் இப்ப பேசாம இருக்கீங்களா இல்லையா? ஏய் நந்தகா கொரோ படுங்க. டாக்டர் இங்க பாருங்க. எங்கள் உதட்டில் தான் சிரிப்பு இருந்ததே தவிர மனசுக்குள்ளே நாங்கள் பண்ண தப்பை உறுத்திக்கிட்டே இருந்தது. நாளைக்கு இந்த உலகம் எங்களை பார்க்கும்போதெல்லாம் சந்தேகத்தோடு தான் பார்க்கும். நான் எந்த விதத்திலும் பூஜாவை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. டிசி வாங்கிட்டு அந்த ஸ்கூலை விட்டே போயிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? யார் நீங்கன்னு கேக்குறேன். சார் யாரா இருந்தாலும் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு, முடிஞ்ச உடனே சார், போங்க போங்க போங்க. சார், ஸ்கூல் சார், வந்து சார். தொந்தரவு பண்ணாதீங்க. ஏய், கிளாஸ் ஆரம்பிச்சாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? போ உள்ள, போ போ. ஏய், பெல் அடிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்றீங்க? 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பிரேயர் ஆக போயாச்சா? அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. எப்படி தெரியும்? என்னை மாதிரி எத்தனையோ பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்காங்களோ, நானே லைஃப்பில் முன்னுக்கு வந்துட்டேன்னா டெஃபினட்டாக அவங்களும் பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. நடந்த சம்பவங்கள்லாம் கசப்பாக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்த்துக்கும் போது அதை பற்றி கிண்டலாக பேசி சிரிச்சுப்போம். அந்த ஒரு நாளுக்காக நான் என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.